Hello friends, welcome back to Twin Bros channel. இன்னைக்கு நம்ம கேரளத்தோட ஃபேவரட் அப்படினு சொல்லப்படுற குருவாயூரப்பன் டெம்பிளுக்கு தான் போறோம். சென்னையில இருந்து அத பூந்தமல்லி அந்த ஏரியால இருந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 30-35 கிலோமீட்டர்ஸ்ல இந்த டெம்பிள் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு டெம்பிளாவே இருந்துச்சு. சோ கண்டிப்பா ஷேர் பண்ணனும்னு நினைச்சோம். வாங்க அது எங்க இருக்கு என்னன்ற டீடைல்ஸ் வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பேக் டு த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பூந்தமல்லியிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பார்த்து நாங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்ரீபெரும்புத்தூர் முன்னாடி இருக்கிற டோல் பிளாசாவை க்ராஸ் பண்ணுறோம். ஆமாம், ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற ஒரு குருவாயூரப்பன் டெம்பிளுக்கு தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த டோல் பிளாசா தாண்டினதுக்கப்புறம் முன்னாடி போகும்போது ஸ்ரீபெரும்புத்தூரோட ஒரு ஆர்ச் நம்மளால் பார்க்க முடியும், ஒரு என்ட்ரி ஆர்ச். அது வழியாக உள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிரைவில் வந்து நம்ம மேப் போட்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் கொஞ்சம் முன்னாடி போகும்போது ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி உங்களால் பார்க்க முடியுதோ. நீங்கள் இப்போ பார்க்குற அந்த பிரிட்ஜ் மாதிரி, இந்த பிரிட்ஜை ஒட்டின மாதிரி ரைட் கட் பண்ண சொல்லி அந்த மேப் காமிக்கும். ஆக்சுவலாக அந்த பிரிட்ஜை ஒட்டி ரைட் ரோட்டில் இறங்க வேண்டாம். அதை அந்த 2 to 3 மீட்டர்ஸ் முன்னாடி பார்த்தாலே வந்து நமக்கு அந்த கோவிலோட போர்டு வந்து நம்மளால் பார்க்க முடியும். நான் ஃபஸ்ட்டு ஒரு ரைட் கட் பண்ணிட்டு அப்புறம் ரிவர்ஸில் வந்து திரும்ப நாங்கள் உள்ளே போனோம். ஸோ உடனே இருக்கிற அந்த ரைட்டை நீங்கள் எடுத்துடாதீங்க. கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற போர்டை வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த ஒரு இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 3 கோவில் இருக்குது. ஒன்று குருவாயூரப்பனோட டெம்பிள் ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஒரு அம்மன், அதுக்கப்புறம் ஐயப்ப சாமி இருக்கிற ஒரு டெம்பிள் இருக்குது, சாய்பாபாவோட டெம்பிள் இருக்குது. அப்படி ஆல்மோஸ்ட் நிறைய காட்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே. இது வந்து என்ட்ராகி உள்ளே போய் வந்து நமக்கு கார் பார்க்கிங் வந்து அங்கேயே பெரிய ஒரு கார் பார்க்கிங் கிரவுண்டு இருக்குது அந்த குருவாயூரப்பன் டெம்பிள் பின்னாடியே. அதுக்கப்புறமா இருக்கிற மற்ற 2 கோவில் ஒன்று சொன்னால் அந்த ஐயப்ப சாமியோட டெம்பிள், அதுக்கப்புறமா சாய்பாபா டெம்பிள் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அதுக்குள்ளேயே தான், இந்த இதுக்குள்ளேயே தான் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதா அந்த கோவிலோட குருவாயூரப்பன் டெம்பிளோட ஒரு அவுட்லுக்கு. கார் பார்க்கிங் நான் சொன்ன மாதிரி பெரிய ஸ்பேஸ் இருக்குது. நமக்கு அவ்வளோவா வந்து ரஷ் ஒன்றும் நாங்கள் அங்கே பார்க்கல. காரை பார்க் பண்ணிட்டா ஒரு 50 மீட்டர்ஸ் முன்னாடி நடந்து போகிற மாதிரி இருக்குது அதோட என்ட்ரன்ஸ்க்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம என்ட்ராகிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஈஸ்ட் சைடில் வெஸ்ட் கேட் வழியாக வந்து நம்ம என்ட்ராகும். ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆப்போசிட்டில் ஈஸ்ட் சைட்லேருந்து ஒரு கேட் இருக்குது, அது நம்ம ஊர்லேருந்து வரும்போது இருக்குது. நம்ம கார் பார்க் பண்ணிட்டு போகும்போது இந்த கேட் வழியாக தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. கோயிலுக்குள்ளே என்ட்ராகும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த கேரளா ஸ்டைல் பில்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஆமாம், இது வந்து சென்னையில் இருக்கிற டெம்பிள் அப்படின்னா கூட இதோட கட்டமைப்பு அதை கட்டினதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கேரளா ஸ்டைல்லே வந்து கட்டியிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம பேக் சைடு வழியாக உள்ள என்ட்ரா இருக்கும், வெஸ்ட் சைடு வழியாக நம்ம சுற்றி தான் வந்து போய் அந்த பிரதான என்ட்ரன்ஸ்குள்ளே போக வேண்டியது இருந்துச்சு. நம்ம ஈஸ்ட் சைடு வரும்போது முன்னாடி நம்ம மற்ற எல்லா டெம்பிளையும் பார்க்குற மாதிரியான அந்த பெரிய கொடிமரம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் இந்த ஈஸ்ட் என்ட்ரன்ஸ். வந்து இது வழியாக தான் வந்து ஆளுங்க உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. மேபி சென்னையிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால ரொம்ப கூட்டம் வந்து நாங்கள் இங்கே பார்க்கல. ரொம்ப காமான பிளேஸாக இருந்துச்சு. உள்ளே வந்து அந்த அபிஷேகம் பண்ணுறது, அதே மாதிரி பூஜை பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த சந்தனம் அதெல்லாம் கொடுக்கறது கூட பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த கேரளா கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் டச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, அப்படி கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸில் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. குருவாயூரப்பனோட ஸ்டாச்சு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது, அவரை பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் ஒரு கிருஷ்ணன் லவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது சுற்றி பார்த்துட்டு ஒரு விநாயகர் அதெல்லாம் வந்து பேக் சைட்லேயே இருக்கும், சாமிக்கு பேக் சைட்லேயே. அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே வாக்கபிள், நம்ம வெளியே வந்தோன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து நான் சொன்ன மற்ற 2 கோவிலுமே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இப்போ நடந்து வரது பார்த்திங்கன்னா அந்த கார் எடுத்துகிட்டு உள்ளே வந்த அந்த ஸ்பேஸ். ஆக்சுவலாக காரை எடுத்துகிட்டு இந்த எண்ணில் வந்து திரும்பும்போதே வந்து அந்த இடத்துல டைரக்ஷன் போட்டிருப்பாங்க. டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து குருவாயூரப்பன் டெம்பிள் இருக்குது அப்படின்னு, ரைட்டில் வந்து ராஜேஸ்வரி டெம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், அம்மனோட டெம்பிள் இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த கோபுரம் வந்து ராஜேஸ்வரி அம்மன் இருக்கிற அந்த கோபுரம் தான். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கூட ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது பைரவரோட டெம்பிளாக இருக்குமே, பைரவர் டெம்பிளில் தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு லோட்டஸ் அப்சைட் டவுன் இருக்கிற மாதிரியான ஒரு இதை வந்து பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக இங்கே என்ட்ரு ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா பைரவரோட ஸ்டாச்சு வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த இதை சுற்றியுமே வந்து 8 பைரவரோட ஸ்டாச்சு வந்து நாங்கள் பார்த்தோம். என்ட்ரன்ஸில் வந்து 3 to 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்களா வந்து அந்த அம்மனை பார்க்க முடியும். உள்ளே போகும்போதே வந்து அவ்வளோ திவ்யமாக இருந்தது. நீங்கள் பார்க்குறதா இந்த அம்மனோட ஸ்டாச்சு அவ்வளோ
அழகாக பெரிய ஒரு அம்மனோட சிலை இருந்தது. அங்கேயே வந்து விநாயகரையும் முருகரையும் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே ப்ரே பண்ணிவிட்டு வெளியே வந்தோன்னா நான் சொன்ன மாதிரி அந்த லோட்டஸை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பைரவரோட அந்த ஸ்டாச்சுஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அந்த சாமியை சுற்றி வரும்போது அந்த பகவதியை பார்த்துட்டு பின்னாடி வந்தோன்னா ஒரு தன்வந்திரி பகவானோட ஒரு ஸ்டாச்சு வந்து நம்மளால் பார்க்க முடியும். தேவியை நம்ம வந்து பிரதிஷ்டை செஞ்சுட்டு முன்னாடி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து 2 சந்நிதி நம்மளால் பார்க்க முடியும். ஐயப்பனோட ஒரு சந்நிதியும் அதே மாதிரி வந்து ஆஞ்சநேயரோட ஒரு சந்நிதியும் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இருந்துச்சு. நாங்கள் அங்கேருந்து ப்ரே பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தப்போ பார்த்தீங்கன்னா சாய்பாபாவோட டெம்பிள், நம்ம சொன்ன மாதிரி சாய்பாபாவோட அங்கே ஒரு டெம்பிள் இருந்து முடிச்சுட்டு ஆக்சுவலாக அந்த கேட்லேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டோட ஆப்போசிட்டில் வந்து சின்னதாக இருந்த டெம்பிள் இது. ஒரு பாம்பு புத்து அதோடு சேர்ந்த அம்மனோட டெம்பிள். அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருந்தது. சரி, அதையும் கேப்சர் பண்ணோம். சொன்ன மாதிரி குருவாயூரப்பன் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் வந்து அந்த பால் பாயசமும் நெய் பாயசமும், அதுவும் வந்து அங்கே கேரளா ஸ்டைலே கிடச்சிது. வாங்கி அதையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் சென்னைக்கு அரவுண்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய டெம்பிளில் ஒரு டெம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அமைதியாக நமக்கு ரொம்ப சாந்தமாக ஃபீல் ஆன ஒரு டெம்பிள். அதுவும் அந்த அம்மனோட ஸ்டாச்சுலாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Thank you for watching the video, friends. See you all in the next video.